நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட ஹோம் ப்ரீடிங் செட்டப்பில் நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முட்டை வச்சுருக்கு, கொஞ்சம் எக்கு வச்சுருக்கு. ஸோ ஒவ்வொரு பேரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மேலே இருக்கிறது வந்து நம்மளோட ப்ரீடிங் பேர் ஆல்பினோ. ஸோ இதை சேல்ஸ் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, பட் எல்லாமே ட்ரேடர்ஸாக தான் வர்றாங்க. ப்ரீடர் வந்தால் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸே ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த பாக்ஸ் இங்கே இருக்குது. ப்ரீடர் யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3000 இந்த பாக்ஸோடு சேர்த்து கொடுத்துருவோம். ட்ரேடர்ஸ்க்குமே அந்த ரேட்டு தான் நம்ம சொன்னோம். பட் ஆனால் ட்ரேடர்ஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை. நான் இந்த பேரை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி நீங்கள் ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னா 5 சிக்கு வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் அதனால் ப்ரீடருக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீடர்ஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம சிக்ஸ் வந்து தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ட்ரேடர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அது சிரமம். அது எங்கே போகும் என்னதுன்னு தெரியாது. இது ஸ்மால் கனியூர் பைனாப்பிள் மேலு ரெட் ஃபேக்டர் க்ரீன் சீக் வந்து உள்ளே இருக்குது. அதில் சிக்கு இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், நம்மளோட சன் கனியூர் இப்போ தான் நம்ம வந்து சிக்ஸை எடுத்து சேல்ஸ் பண்ணோம். பட் அதுவுமே ரொம்ப தப்புன்னு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சிக்ஸை நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கணும். சிக்ஸை ரொம்ப ரேட்டு போகுது. நெக்ஸ்ட்டு கிளச்சில் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணுவோம். இன்னொருத்தரும் கேட்டிருக்காரு, சிக்ஸ் வந்து ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவருக்கும் தரேன்னு சொல்லியிருக்கோம். அவர் கொடுத்தது போக நம்மகிட்ட ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம பர்பஸுக்கு இதோட சிக்ஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணியே ஆகணும். இப்போதைக்கு இவங்கக்கிட்ட எக் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சிக்ஸ் எடுத்து 1 மந்த் தான் ஆகுது. வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அவங்கள நம்ம செக் பண்ண போகிறதும் கிடையாது அவங்க பாக்ஸை. இவங்க வந்து நம்மளோட ஃபேவரட் பேரு. நம்ம இவன் மேலு, இவன் ஃபீமேலு, ரெண்டுமே செமி டைமில் பக்கத்தில் போனாலே ஓடி வந்துடுவானுங்க. சோக் ஃபுட்டுக்காக அலையிறானுங்க. இப்போ எதாவது வைப்பானா வைக்க மாட்டானா அப்படின்றதுக்காக அலையிறானுங்க 2 பேர். இப்போ உள்ளே வந்து எக் இருக்குது. இந்த பேரோட எக்கும் இருக்குது. இவனுங்க நம்ம சேல்ஸ் சொல்லியிருந்தோம்ல, இவனுங்க வந்து ஒரு 2 எக்கு வந்து இந்த ஃபுட்டு ட்ரேட் வச்சுருந்தானுங்க. அவனுங்களையும் தூக்கி கொண்டு உள்ளே வச்சுருக்கோம். ஸோ எத்தனை சிக்ஸ் இருக்குது அப்படின்றத உள்ளே பார்க்கலாம். நம்மளோட டெரர் பாய்ஸ் பேர்ல் ஃபீமேலு, க்ரே மேலு. ஸோ பாக்ஸை அக்சஸ் பண்ணுறாங்க. முட்டை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உள்ளே ஓப்பன் பண்ணி ஒன்று பார்க்கலாம். வந்து இந்த பேர்ல் இவங்களோட பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 வெளியில் ஓடி வந்துருச்சு. ஸோ பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம், இந்த பாக்ஸுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இப்போ தான் பாக்ஸை அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மேல் இப்போ தான் பாக்ஸுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுது. கண்டிப்பாக இந்த வீக்கில் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ இவங்களோட அப்டேட் இதுதான். அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். இவங்களோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. கைக்கில் ஓடி வருவானுங்க. வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ரெண்டு சிக்கு இருக்குங்க. 2 முட்டை வந்து இன்னும் பொறிக்காமல் இருக்கும். ஸோ மொத்தமே 5 முட்டை தான். 2 முட்டை மேலேருந்து எடுத்தது. ஓகேவா? 2 சிக்கு பொறிச்சிருக்கு. சன் கனியூர் பார்க்கலாம். சன் கனியூர் வாய்ப்பில் ஸ்மால் கனியூர் பார்க்கலாம். இதுதான் ஸ்மால் கனியூரோட பாக்ஸ் சைஸு. நம்ம அந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மேல் வந்து எப்படி எட்டி பார்க்குறான் பாருங்கள். நான் பாக்ஸ் அங்கே திறந்து வச்சுருக்கேன். எட்டி பார்க்குறான் பாருங்கள். அப்படியே மேலே போவான் பாருங்களேன் கொஞ்ச நேரத்தில். செம்ம கிளவரான பேர்டுங்க இந்த ஸ்மால் கனியூர். செம்ம கிளவர். இதை டேம் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வந்து நம்மகிட்ட பழகுவான். செம்ம இன்டெலிஜென்ட் பேர்டு. இப்போ நான் திறக்கிறேன், உள்ளே ஓடி வருவான் பாருங்கள். பேரண்ட் இருக்குது. என்ன ஒரு சிக்கு மல்லாக்க கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு 2-3 சிக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. தெரில, மல்லாக்க கிடக்குறான் சிக்கு. ஸோ ஃபீட் பண்ணும்போது இப்படி தான் படுக்க வச்சு ஃபீட் பண்ணும் போல். 2 சிக்கு தெரியுதுங்க, 3 சிக்கு இருக்குங்க.
3 சிக்கு இருக்குது. இன்னும் ஒரு எக்கு வந்து குஞ்சு பொரிக்கும். கண்டிப்பாக அந்த எக்குமே குஞ்சு பொரிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் பாக்ஸை மூடுறேன். பாக்ஸை மூடிட்டேன். மேலே போயிட்டான் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பேர்ட்ஸோட இப்போதைக்கு ப்ரீடிங் அப்டேட்டு. யாருக்காவது சிக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.